அங்குடைய சமூகத்தை நோக்கி கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஆராதனையை புண்ணியமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற அன்புக்காக எல்லாரும் கொஞ்ச நேரம் என்னோடு சேர்ந்து வார்த்தை வளமாய் இருக்கிறவர்களால் வார்த்தை அன்போடு நடக்கும் என்று சொல்லி வார்த்தையில் ஜீவனம் வண்ணமையும் இருக்கிறபடினால் எல்லாரும் சோதரும் இந்த காலை ஆராதனையில் ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் அப்பொழுது எனக்கு எப்படி இருக்கிறது? சத்தவாசல்கள் எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியாக இருக்கிறது. சொல்லி கர்த்தர் வருவத எல்லாரும் மகிழ்ச்சியோடு
அநேக மேல் அபிஷேகம், அநேக மேல் அக்னி, தமிழக மேல் ஆண்டவரே வல்லமை, ஆண்டவரே வல்லமை, தேவனை கருதுகிற நீங்க மௌனமாய் இருக்கக்கூடாது. இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. அநேக மேல் அபிஷேகம் இறங்குகிறது. மகிழ்ச்சி அடைகிறேன். தகுதியான உணர்வுகளை ஆராதனைகள் நல்ல தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி நல்ல 2 நாட்களும் ஆண்டவருடைய தரிசனத்தை குறித்து உங்களோடு பேசின அருமையான அன்பு சகோதரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஒரு மத்திய ஒரு வைஷ்ணவ என்று சொன்னான். இந்த ஆலயத்தை நான் பார்க்கிற பொழுதெல்லாம் நார்த் இந்தியாவுக்கு அதிகமாய் நான் ஊழியர்களுக்கு செல்லுகிறபடி நாங்கள் இந்த ரயில்வே ட்ராக்ல போயிட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த சபையை பார்ப்பேன். நோபாவின் வேலையெல்லாம் நமக்கு எத்தனை பேர் காட்சியும் எனக்கு தெரியல. ஒருவேளை டிரைவர்களை வரும்போதே சொன்னேன், எப்பா அங்க நல்ல தண்ணி இருக்கும், இந்த தண்ணி பக்கத்துலதான் இது சர்ச்சையா இருக்கும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதே தரிசனத்தின் வழியும் கர்த்தர் வெளிப்படுத்தி மத்தியில கொண்டு வந்திருக்கிறார். நான் இன்னைக்கு என் சொந்த சர்ச்சுக்கு போயிட்டு ஆராதனையில கலந்துட்டு நாங்க ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. எங்க சர்ச்சில் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல அந்த கிஃப்ட் வாங்கலாம். டைசிஸ் எழுதினாங்க 4வது இடத்துல தம்பி வாலி 4வது இடத்துல அவர்களை கொண்டு வந்தார். ஆனாலும் கூட எங்க சர்ச்சி அளவில் கத்தர் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க கத்தர் எனக்கு கிருபை செய்தார். அங்கதான் போய் கிஃப்ட் வாங்கலான்னு பார்த்தா கிஃப்ட் இங்கே கிடைச்சிட்டு இரவுல நான் லேட்டா 12-1 மணிக்கு நான் வந்து நான் தூங்கி போயிட்டு அதிகாலை 3 மணிக்கு நான் எழும்பி 3 மணிக்கு நாங்கள் எழும்பி மீண்டுமாக தேவ சமூகத்துல 1 மணி நேரம் சொல்லிட்டு ஒரு 4:45 என்னுடைய காரை எடுத்துக்கொண்டு நாங்கள் கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு தரிசனத்தின்படி இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு தலைப்பு, இந்த இடத்துல நான் வந்து உட்கார்ந்த உடனே ஆண்டவர் பேசின ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம், இயேசுவின் ரத்தத்தை குறித்து பேச சொன்னார். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காய் சிந்தப்பட்ட ஒரே ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆனா பேசி கம்மி பண்ணி தேவன் சொல்லுகிறபடி நான் இயேசுவின் ரத்தத்தை குறைத்து ஒரு ஆழமான சரித்திரத்தை உங்களுக்காய் சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக
அது இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எல்லா மனிதர்களுக்காய் சிந்தப்பட்ட ஒரே ஒரு ரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று வேதம் சொல்லுகிறபடினால் 1 பேதுரு புஸ்தகம் இருக்கிறது 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து சில காரியங்களை உங்களுக்காக உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காய் நான் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய ரத்தத்தை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருவர் 1 பேதுரு 1வது அதிகாரத்தை 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாமை நடிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் நானும் மீட்கெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்துல இயேசுவின் ரத்தம் ஒரே ஒரு ரத்தம் எல்லா மனிதர்களுக்காக சிந்தப்பட்ட ஒரே ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். ஒரு ஆடுகளின் ரத்தங்கள் அல்ல, ஒரு மனுஷனுடைய ரத்தங்கள் அல்ல, ஒரு மிருகத்தின் ரத்தங்கள் அல்ல, ஒரு பறவைகளின் ரத்தங்கள் அல்ல. உனக்காய் எனக்காய் சிந்தப்பட்ட ஒரே ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். அந்த ரத்தம் தான் உங்களை என்னையும் மீட்டெடுத்ததாக இருக்கிறது. அது இயேசுவின் ரத்தம் தான் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமையுள்ள ரத்தம் இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை குறித்து ஆவியானவர் இந்த இடத்துல பேச சொன்னபடியாலே எனக்கு அன்பானவர்களை முதலாவதாக அந்த இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். இந்த சபை தேவனால் மீட்கப்பட்ட சபையாய் இருக்கிறபடியால் இந்த சபைக்குள் வருகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த சபையின் ஆராதனைக்குள் வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடியால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எந்த குற்றமில்லாத ஒரு ரத்தம், எந்த குற்றமில்லாத ஒரே ஒரு ரத்தம் உங்களுக்காய் எனக்காய் இந்த பூமியில் சிந்தப்பட்ட ஒரே ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். அந்த இயேசுவின் ரத்தத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு ஒரு ஆழமான சரித்திரத்தை உங்களுக்காய் சொல்ல போகிறேன். இந்த ஆழமான சரித்திரத்தை ஒருவேளை இயேசுவின் ரத்தத்திலிருந்து எனக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது, இயேசுவின் ரத்தத்திலிருந்து எனக்கு சபைக்கு என்ன அற்புதம் நடக்க போகிறது என்பதை குறித்து இந்த நாளிலே ஒரு அருமையான விளக்கத்தை உங்களுக்காய் கொடுக்க போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக மனிதர்களுக்கு கண்ணிலிருந்து பார்க்காத, காதிலிருந்து கேட்காத ஜனங்கள் மக்கள் அநேக விதமாய் ரத்தங்களை சிந்துகிறார்கள். ஒரு மிருகத்தின் ரத்தத்தை கொண்டு சிந்தினால் எனக்கு அதில் மீட்பு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட ஒரே ஒரு ரத்தம் என்று சொன்னால் அது இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். அந்த ரத்தத்தில் தான் எந்த குற்றம் இல்லாத ஒரு ரத்தமாயிருக்கிறது. அந்த ரத்தத்தில் தான் மாசில்லாத ரத்தமாயிருக்கிறது. அந்த ரத்தம் தான் பரிசுத்தமுள்ள ரத்தமாயிருக்கிறது. அந்த ரத்தம் தான் இன்றைக்கு இந்த சபைகளுக்கு இறங்கி சுத்திகரிக்கிற ரத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் ரத்தத்திலிருந்து சுருக்கமாய் 4 காரியங்களை சொல்லி கொடுக்கிறேன். அந்த இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது, இயேசுவின் ரத்தத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கிறது என்று சொல்லி நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறபடினாலே விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே, விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே பொன்னும் என் இல்லத்தில் இல்லை, வெள்ளியும் என் இடத்துல இல்லை. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறபடினாலே அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்திலே ஒரே ஒரு மனுஷன் வாசலின் அருகிலே நாள்தோறும் ஒரு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அலங்கார வாசலின் அருகிலே நாள்தோறும் ஒரு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்.
இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். நல்ல கரங்களை தட்டி ஒரு பிச்சைக்காரனை கூட தேவாலயத்துக்குள்ள கொண்டு வர தெய்வம் என்பது இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. எந்த இடத்துல பிச்சைக்காரர்கள் உள்ள வர முடியாது, பிச்சைக்காரர்கள் தேவாலயத்துக்குள்ள வர முடியாது. ஆனால் இந்த இயேசுவின் ரத்தத்தினால்தான் அன்றைக்கு வேறொரு யோவான தேவாலயத்துக்குள்ள போடுற வெளியிலே ஒரு பிச்சைக்காரனை தேவாலயத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தின ஒரே ஒரு தெய்வம் என்று சொன்னார். ஒரே ஒரு தெய்வம் என்று சொன்னார். என் இயேசு, என் இயேசு, என் இயேசு. நல்ல கைகளை கட்டி அந்த ஒருவேளை சில பாவங்களை குறித்து நாம் பேசலாம், சில சாபங்களை குறித்து நாம் பேசலாம். என கண்டானவர்களே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அப்ப முதலாவதாக இயேசுவின் ரத்தம் எதை குறிக்கிறது என்று சொன்னார். ஒன்று யோவான் என்கிற புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஒன்று யோவான் என்கிற புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 7வது வசனத்தில் எல்லாம் எடுத்துக் கொள்ளலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஐக்கியப்பட்டிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று அள்ளித்து இந்த வார்த்தையை சொல்லுக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ரத்தம். இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒளியாய் இருக்கிறது போல எந்த மனிதனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாய் இயேசு இருக்கிறது போல வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, என கண்டானவர்களே இயேசுவின் ரத்தம் எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு மனுஷனுடைய பாவத்தை குறிக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ரத்தத்தையே பூமியில் சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது, சரித்திரம் சொல்லுகிறது. அதற்கு மாறாக யார் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு ரத்தம் சிந்தவில்லை, ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு ரத்தம் சிந்தவில்லை, ஒரு குடும்பத்துடைய சாபத்துக்காக யாரும் ரத்தம் சிந்தவில்லை. உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட ஒரே ஒரு ரத்தம் என்று சொன்னார் இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய திரமக்காரனா இருந்தாலும் சரி, இவர் கொலைக்காரியா இருந்தாலும், இவர் பட்சணக்காரனா இருந்தாலும், நேசித்தவர் நிறைந்தவர்களாய் இருந்தாலும், என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறபடியால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதை குறிக்கிறது என்று சொன்னார். சில மனிதனுடைய பாவங்கள், சில மனுஷனுடைய சாபங்கள் எல்லாத்தின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 32வது அதிகாரத்திலே 23, 24 ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறபடினாலே ஆண்டுடைய மனுஷனாகிய அந்த இடத்திலே மோசே இருக்கும் பொழுது அங்கு இருக்கிற காத்து புத்திரர்களை குறித்து பேசுகிறார். நீங்கள் யுத்த புருஷர்களாய் இருக்க வேண்டுமே, நீங்கள் யுத்தத்தில் இருக்க வேண்டிய நீங்கள் நானும் சும்மா இருப்போம். வேதம் சொல்லுகிறது, கீழையாத்து பட்டணம் மிக அழகாக இருக்கிறது. கீழையாத்துடைய சொன்னங்கள் அந்த பட்டணம் மிக அழகாக இருக்கிறபடிதான் இங்கு நாங்கள் ஒரு தொழுவத்தை கட்டி கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கும்போது மோசே அருமையாய் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீங்கள் யுத்தத்தில் இருக்க வேண்டியவர்கள், நீங்கள் யுத்த களத்தில் இருக்க வேண்டியவர்கள், நீங்கள் இங்கு ஆண்டுகளுக்காக நீங்கள் தொழுவத்தை கட்டுவீர்களானால் உங்களுக்கு பின்பதாக ஒரு பாவம் பின்தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்திலே 24வது வசனம் சொல்லுகிறது, சில மனிதனுடைய பாவங்கள்
பாவங்கள், சில மனுஷனுடைய பாவங்கள் நியாயத்திற்கு முன்னேகளோ, சில மனுஷனுடைய பாவங்கள் அது வெளியரங்கமாய் இருக்கும் என்று என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறபடியா, என் அன்பான சகோதரனே, நீ நாலு சுவத்துக்குள்ள செய்கிற பாவங்கள், நீ அந்த இடத்துல செய்கிற பாவங்கள் யாருக்கு தெரியாது என்று சொல்லி நீ தந்திரமாய் செய்கிற ஒவ்வொரு பாவங்களை இன்னைக்கு தேவ சமூகத்திலே நீ அறிக்கை செய்வாயானால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று எழுதியிருக்கிறபடினா, எபேசியர் 1வது அதிகாரத்திலே 20-23 வசனங்களை நீங்க வீட்டில போய் வாசித்து பாருங்கள். ரோமர் 1:7 சொல்லுகிறது, கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, லேவியர் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனங்கள் சொல்லுகிறது. என கண்ணான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறபடியால் அவருடைய கிருபையினாலும் ஐஸ்வர்யத்தின் வலையினாலும் அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் நானும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை சுத்திகரிக்கக்கூடிய நமக்காய் ஒருவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறபடியால் உங்களை சுத்திகரிப்பதற்காக, உங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவதற்காக இன்னைக்கு இந்த உலகத்தில் வந்த ஒரே ஒரு தெய்வம் என்று சொன்னார், ஒரே ஒரு தெய்வம் என்று சொன்னார், நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய சொந்த ரட்சகராய், சொந்த சொந்தமாய் நம்மை ஏற்றுக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு, இயேசு, இயேசு மாத்திரம்தான். அப்ப இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிறோம், ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நீங்கள் சொல்லிக்க, ஆண்டவரே என் பாவத்தை சுத்திகரியும், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும். ஏதாவது பாவம், தம்பி தங்கச்சி, ஏதாவது பாவம் ஒரு இருதயத்தை பாதித்திருக்கலாம். சில வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய திருமணத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்யும் பொழுது நிறைய கல்லூரி மாணவர்கள் வந்திருந்தார்கள். அந்த கல்லூரி மாணவர்கள் கூட்டம் முடிந்தவுடனே இடத்துல வந்து முழங்கால் படியிடும் பொழுது அவர்களுக்கு சொல்லிக்கும் போது ஒரு அருமையான தம்மையுடைய தலையில கை வைத்து அவன் செய்த காரியங்களை கர்த்தர் உணர்த்தினார். அவன் செய்த பாவத்தை தேவன் உணர்த்தியபடியால் அந்த பாவத்தை சொல்லி தம்பிக்காய் நான் சுபிக்கும் போது, நான் சுபித்து முடித்து பின்னாடி கண் திறந்து பார்க்கிறேன், அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு வாலிப பையன் இல்லை. எல்லாரும் பயந்து போய் ஓடிட்டான். ஒவ்வொரு மனுஷனுடைய பாவம் சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் ரத்தம் உங்களுக்காய் ஓடுகிறது. ஒருவேளை உங்க அம்மாவுடைய ரத்தமாய் இருக்கலாம், அல்லது உங்க அப்பாவுடைய ரத்தமாய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு தாயுடைய பாவத்திலே கருப்பம் தரித்தபடினால் ஒருவேளை இன்னைக்கு இந்த ரத்தம் கழுவப்பட வேண்டும். அந்த இயேசுவின் ரத்தம் உங்க சரீரத்திற்குள்ளே, சரீர நாணலுக்குள்ளே, ரத்த நாணலுக்குள்ளே அந்த இயேசுவின் ரத்தம் வருவதுதான் உங்கள் ஜென்ம கிரியைகள் அழிக்கப்படும், உங்கள் ஜென்ம பாவங்கள் அழிக்கப்படும், உங்கள் குணாதிசயங்கள் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறபடினாலே வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தம் முதலாவது எதை குடிக்கிறது சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யோவான் 2வது அதிகாரத்தின்படி யூதர்களின் முறைமையின்படி அந்த கற்சாடிகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். யூதர்களின் முறைமையின்படி அந்த 6 கற்சாடிகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுதான் உண்மை. அதற்கு அப்புறமாய் நீங்கள் தண்ணீரை ஊற்றும் பொழுது அது நல்ல திராட்சரசமாய் மாறுகிறது என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அவன் இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள்ளாய் கடந்து வரணும். ஏதாவது பாவம் இதயத்தை பாதிக்கிறது, ஏதாவது பாவம் வீட்டு வாசலை படைத்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய அநேகருடைய உறவை கிடைக்கக்கூடிய ஒரு பெரிதான பாவம் கைகளில் இருக்கிறது.
மனித உறவை கெடுக்கிறது, சமுதாயத்தின் உறவை கெடுக்கிறது. அம்மா அப்பா பிள்ளைகளை வாழ்க்கையை பிரிக்கக்கூடிய எல்லாருடைய கையிலே ஒரு ஆயுதமாய் வைத்திருக்கிறோம். ஸ்மார்ட் போன் என்று சொல்லி ஒரு மொபைல் போனை வைத்திருக்கிறோம். ஸ்டேஜில கூட பாட வருவது கூட அந்த மொபைல் போன் இல்லாம பிள்ளைங்க பாடுறது அல்ல. என் பையனும் கூட நல்ல குழந்தை பாடுவான். அவனுடைய கையில கூட அநேக முறை சொல்லேன், அந்த மொபைல் போனை எடுத்து வைத்து தீனத்தில் நின்று பாடலாம். இதெல்லாம் தவறான காரியம், தவறான கருத்து. மனுஷனுடைய உறவை கெடுக்கிறது, சபையுடைய உறவை கெடுக்கிறதா இருக்கிறது. உனக்காய் எனக்காய் சிந்தப்பட்ட ஒரே ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம் அல்லவா? எத்தனை பேர் மொபைல் போன் யூஸ் பண்றீங்க? எத்தனை பேர் கைது நல்ல கைவழி நாளா மொபைல் போன் யூஸ் பண்றவங்க சொல்றேன். வேதம் சொல்லுகிற அதை ஒரு காரியத்தை சொல்லுங்க. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை அழைத்து இரவுடைய தோட்டத்தில் வைத்திருக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். ஆதாம் ஏவாளை வாழ சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது, அதை தொடரவும் கூடாது. தொட்டீங்கன்னா சாதவே. சத்தமா சொல்லுங்களேன். மொபைல் போன எடுக்கிறவங்க நான் சொல்லப்பா வசூல் நான் சொல்ல இந்த விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்க கூடாது. ஏன்னா பாவம் எவ்வளவு தந்திரமாய் வருகிறது, பாவம் எப்படி கணவன் மனைவி வாழ்க்கையை பிரிக்கிறது, பாவம் எப்படி மனுஷனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரிக்கிறது ஒரு ஆழமான சரித்திரத்தை நான் சொல்லுகிறேன். இந்த கனியை தொடரவும் கூடாது, அதை புசிக்க கூடாது. யார் சொன்னா சொல்லுங்களேன். சொன்னாரு நீங்க தொடக்கூடாது, அதை புஷிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆமென். அதை எதிர்த்து ஆண்டவர் சொன்னார். சொல்லுங்க பாக்கலாம். பாவத்தை பிடித்து பாவம் எப்படி நடுகிறது? மொபைல் போன் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, அந்த மொபைல்ல டச் பண்ணாலே நான் சுவாமிங்களா உங்களுக்கு தெரியாப்பா, மொபைல் போன டச் பண்ணாலே என்ன ஆகும்? ஓபன் ஆயிடும். எதை தொடக்கூடாது ஆண்டவர் சொன்னாரு? சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்க பார்த்து நீங்க எதை தொடக்கூடாது? அந்த கனியை தொடக்கூடாது. அந்த கனியை புசித்தீங்கன்னா நீங்க சாதவே சாமியர்கள் என்று சொன்னார். இப்ப கணவன் மனைவி வாழ்க்கையில எப்படி பாவம் குடிக்கொள்ளுகிறது, இயேசுவின் ரத்தம் கல்லினாலும் கூட நீங்க எப்படி அந்த பாவத்தில் விழுகிறீங்க என்பதை குறித்து நான் சொல்லுகிறேன். ஒருவேளை கணவன் மனைவிக்கு போன் பண்றாங்க, மனைவி கணவனுக்கு போன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்துல கொஞ்சம் பேசிட்டு இருக்கும் போது கணவர் இன்னொரு ஒருவரிடம் பேசிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிஸியாகிட்டே இருக்குது, பேசிட்டே இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே போல கணவர் மனைவிக்கு பேசும்போது பேசிட்டே இருக்கும்போது அந்த மொபைல் போன் அழகா தமிழ்ல சொல்லும். என்ன சொல்லும்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, இன்னொரு அதுவுமே சொல்லுது. எது சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதை சொல்லுகிறபடி நான் இன்றைக்கு இயேசு அதுல நமக்கு விடுதலை தரப்போறார் சொல்லுறேன். அந்த தொடக்கூடாது டச் தொடுகிறதுனால, அந்த மொபைல் போன் ஸ்மார்ட் போன தொடுகிறதுனால இப்ப அரசாங்கம் 7 கொண்டு வர போறாங்க. எல்லாருக்கும் தெரியும் அதை கொண்டு வரக்கூடாது எதிர்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் நான் சொல்ல நான் போகல. அப்ப முதலாவது கணவன் மனைவிக்குள்ள எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வரைகிறது, பாவம் எப்பொழுது லகுவாய் இந்த குடும்பத்துக்குள்ள போகுது. இன்னொரு தொடர்பு இருக்கிறார். அடுத்தல நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க. அடுத்தல தொடர்பு அப்ப பேசிட்டே இருக்கும் போது அப்ப முதலாவது சொல்லுகிற காரியம் என்ன சொன்னா இன்னொருவரோடு எப்படி இருக்கிறாரா? ஆமா, அடுத்தல சொல்லுகிறது தொடர்பு எல்லைக்கு யார் இருக்கிறார்? கணவர் இருக்கிறாரு. சொல்ல தமிழ் புரியலையா? மனைவி இருக்கிறாரு. அது வசனம் சொல்ல இன்னொரு சொல்லிட்டார் தொடர்புல இருக்கிறார். அடுத்த மொபைல் போனை திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவர் எங்க இருக்கிறாரு? வீட்டுல சண்டை ஆரம்பிச்சாச்சு. யாரோட இருக்கிற கள்ளக்காதல், கள்ளக்காதல் அப்படிங்கிற டவுட் கணவனுக்கு வந்துடுது, மனைவிக்கு வந்துடுது. இன்னொரு தொடர்பில் இருந்தவரே இப்ப தொடர்பு எல்லைக்கு மாறிவிட்டார். அடுத்த கொஞ்ச நேரம் அடுத்த ட்ரை பண்ணும்போது அந்த மொபைல் போன்ல தமிழ்ல அழகா சொல்லுவாங்க, சுவிட்ச் ஆஃப். என்னாச்சு?
சொல்லுங்களேன். எஸ்கேப் ஆயிட்டார். யார் எஸ்கேப் ஆயிட்டார்? சொல்லுகிறார், தொடுகிறவர் ஷாகிலே ஷாபான், இதை தொடுகிறவர் ஷாகிலே ஷாபானே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடினா இன்னைக்கு சாகாமல் நீங்கள் உயிரோடு இருக்கணும். இயேசுவின் இரத்தத்திலிருந்து மீட்பு வேண்டும். அல்லேலூயா. இந்த பாவத்திலிருந்து கர்த்தருடைய விடுதலை கொடுக்கும்படி இயேசு இந்த தேவாலயத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அதற்காக ஆண்டவர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவின் இரத்தம் முதலாவது எதை குறிக்கிறது? இயேசுவின் இரத்தம் உடைய பாவங்களில் இருந்து உங்களை சுத்திகரிக்க இரத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்லிக்கிறேன், எல்லாரும் சொல்லிக்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய இரத்தம் என் பாவங்களை சுத்திகரிக்க சொல்லுங்க. ஆமென். அதுக்கு எந்த கைசிஸும் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ரத்தத்தை ஏற்றி இறக்குகிறாங்க. கேன்சர் பாருங்க, கேன்சர் பெட் கேன்சர் வருதுன்னா அதை எத்தனை ரத்தங்களை ஏற்றுகிறது நம்ம பார்க்கிறோம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உடனே சொல்றேன், 48 வருஷம் கத்து, 49 வருஷம் சர்ச்சை, ஆலயத்தை தவிர ஹாஸ்பிட்டலுக்கே கத்து கொண்டு போகல. அண்ணன் கொரோனாவை கொண்டு விடும்போது கூட 30 நாள் வீட்டிலே தான் படுத்திருந்தேன். ஆமென் சொல்லுங்க. மரண தருவாய்க்கு கூட போயிட்டு மரண ஸ்டேஜில் இருந்து கர்த்தரை விடுதலை கொண்டு வந்தார். ஹாஸ்பிட்டல் தான் தெரியாது, ஹாஸ்பிட்டல் தான் அலர்ஜி, ஹாஸ்பிட்டல் இல்லாதபடி கர்த்தர் எனக்கு சுகம் எடுத்திருக்கிறார் என்று சொன்னார். 14வது வயதில் இயேசுவின் இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்தபடியால், இயேசுவின் இரத்தம் பாவத்திலிருந்து விடுதலை தந்தபடியால், ஒரு விக்கிரக ஆராதனையில் இருந்து கர்த்தரை விடுதலை கொண்டு வந்தபடியால், இன்றைக்கு அந்த இரத்தம் எனக்கு விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த இரத்தத்தை குறித்து எல்லா ஜனங்களுக்கு கொடுக்கபடியா 28 வருஷம் கர்த்தரை பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவர் நீக்கப்பட்டவர்கள் ஜீவிக்கின்ற முதலாவதாக இயேசுவின் இரத்தம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இயேசுவின் இரத்தம் உங்கள் பாவங்களை குறிக்கிறது. அவர் இயேசுவின் இரத்த பாவத்திலிருந்து இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆமென் சொல்லுகிறேன். எத்தனை நம்புகிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் இரத்தம் எனக்கு வந்துட்டு. ஆமென். எங்க அப்பாவுடைய இரத்தம் அல்ல, அம்மாவுடைய இரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் முதலாவதாக நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சபைக்கு வருகிற எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும்னா சபையை உங்களுக்காக கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். பாவத்தில் இருக்கிறதற்காக அல்ல, வார வந்து பாவ அறிக்கை செய்வதற்காக அல்ல, ஒரு இயேசுவின் இரத்தம் ஒரே ஒரு முறையில ஆண்டவர் கல்வி சுத்திகரிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அது எங்க இயேசுவின் இரத்தம் கல்வியை சுத்திகரித்ததாக இருக்கிறது. எல்லாரும் சொல்ல ஆதாம் ஏவாள் பாவம் சொல்லிட்டாங்க. ஆதாம் ஏவாள் கனியை புசிச்சுட்டான்னு சொல்றான். அன்னைக்கு புதிச்சுட்டாங்க, கனியை சாப்பிட்டது நிமித்தம் அதுக்கப்புறம் அவர் கனியை தொடல. நம்ம எத்தனை அறிவை சேர்றோம். புரியுதா? ஆதாம் ஏவாள் அந்த கனியை சாப்பிட்டதுனால ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக்கப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கனியை புசித்தாங்களா? ஆனா நம்ம எத்தனை டைம் புசிக்கிறோம் தெரியுமா? வேண்டாம்னு சொன்னத சர்ச்சை விட்டு வெளியே போனதை எடுத்து சாப்பிடணும். புரியலையா? புரியலையா நான் சொல்றது? எத்தனை முறை நம்ம தவறு செய்யறோம், எத்தனை முறை தவறு செய்யறோம். ஆனா இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் ஆண்டவர் எனக்கு கிடைத்த முதலாவது காரியம், இங்க வந்திருக்கிற எல்லாருடைய பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். இதுதான் எனக்கு தெரியும். இயேசுவின் இரத்தம் பாவத்தை சுத்திகரிக்கிற இரத்தமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கிற கை கொடுத்து சொல்லி, இனி நீங்க பாவம் செய்யாதீங்க. சொல்லுங்க, தூங்குறவங்களா சொல்லுங்க. இனி நீங்க சொல்லுங்க, பாவம் செய்யாதீங்க. இயேசுவின் இரத்தம் உங்களை சுத்திகரித்து இருக்கிறது. 3 நாள் குருவிற்கு இன்னும் இயேசுவின் இரத்தம் உங்களை சுத்திகரிக்கிற இரத்தமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எந்த சந்தோஷமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறது. இருக்கிற எல்லாருடைய பாவத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரே ஒரு இரத்தம்
இயேசுவின் ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடிய ஒரே ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். இரண்டாவதாக இயேசுவின் ரத்தம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்தில் வாசிக்கும்போது எபிரேய புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனத்துல எபிரேயர் 12 அவன் புது உடன்படிக்கையாகிய அவன் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தும் ஆபேலுடைய ரத்தம் என்ன செய்கிறதாம்? பரிந்து பேசுகிறதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இரண்டாவதாக. முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதை குறிக்கிறது? மறக்க மாட்டீங்களா? பாவத்திலிருந்து சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். இரண்டாவதாக உங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே ரத்தம் இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்காக எனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசக்கூடிய ஒரே ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். அல்லேலூயா. மனுஷனுடைய ரத்தம் பேசாதே, மகளின் ரத்தம் பேசாதே, மிருகங்களின் ரத்தம் பேசாதே, ஆனால் இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். என் பிள்ளைக்கு ஒரு டான்ஸ் கொடுக்கிறேன் சொன்னாரு. பிதாவே சொல்றாரு, என் பிள்ளைக்கு ஒரு தருணத்தை கொடுங்க. உனக்காய் எனக்காய் ரெக்கமெண்ட் பண்ணுகிறது யாரு? இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். ஆமென் சொல்லுங்க. பரலோகத்துக்கு வருகிறது உனக்காய் பரிந்து பேசக்கூடிய ஒரே ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்துல நமக்கு ரெக்கமெண்ட் தேவையில்லை. ஆமென். பரலோகத்துக்கு போகிறது ஊழியக்காரங்க ரெக்கமெண்ட் தேவையில்லை. இந்த வேதாகமத்தில் இருக்கிற சத்திய வசனங்கள் நமக்காய் பரிந்து பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறபடியாலே காயின் ஆபேலுடைய ரத்தத்தை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. காயின் ஆபேலை கொலை செய்கிறான் என்ற ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலே அங்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடியாலே ஆண்டவருடைய ரத்தம் எதை குறிக்கிறது? 10வது வசனம் சொல்லுகிறது, அந்த ரத்தம் பூமியிலிருந்து தன்னை உண்டாக்கின பிதாவை நோக்கி குறிப்பிடுகிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுகிறேன். அப்ப பாருங்க, காயின் ஆபேலை கொலை செய்கிறான். அவ எவன்கிட்ட கேட்கிறான், ஒரு சகோதரனாகிய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி குறிப்பிடுகிறதே. என் அன்பு சகோதரனை சகோதரியே, அன்றைய ரத்தம் பூமியிலிருந்து குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தத்தில் என்ன இருக்கு தெரியுமா? உயிர் இருக்கிறது. இந்த பூமியில எல்லா மனுஷர்களுக்கு சிந்தப்பட்ட அந்த ரத்தத்துல உயிர் இருக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. எத்தனை ரத்தம் சாப்பிடுவீங்க? எத்தனை ரத்தம் சாப்பிடுவீங்க? சாப்பிடுறதுல காட்டுவாசி கத்திர ஆசை அதிகம். ஆமென். நீங்க சாப்பிடாதீங்க. ஏன்னா அந்த ரத்தத்துல உயிர் இருக்கிறது. அந்த ரத்தத்துல உயிர் இருக்கிறது. ஒருவேளை பெண் சிசுன்னு சொல்லுவாங்க. தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் நான் ஊழியருக்கு போகிறவரை அவன் 9th படிக்கிற பிள்ளைக்கு கற்பம் தரித்து அந்த சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க சபைக்கு வருகிறது மாத்திரமல்ல, அவங்க ஸ்கூலுக்கு வருகிறத நான் பார்த்திருக்கிறேன். நிறைய கல்லூரி ஸ்டூடெண்ட் நான் பார்த்திருக்கிறேன். பெண் சிசு கொலை ஒருவருடைய கற்பத்துல அவன் கன்சிவா இருக்கும் பொழுது, ஒரு குழந்தை கன்சிவா தரித்திருக்கும் போது, அந்த குழந்தை அழிக்கும் போது அந்த குழந்தையுடைய கொடுக்கிற தேவ சமூகத்துக்கு வரும். இப்ப எனக்கு குழந்தை வேண்டாம்னு சொல்லி ஆபாசம் பண்றவங்க எத்தனை பேர் இருப்பீங்க தெரியுமா? தேவன் சொல்லி கர்த்தருடைய கற்பத்தின் கீழே கர்த்தரால் ஒரு சுதந்திரம் என்று சொல்லுகிறாரு. அந்த குழந்தை ஒரு நாள் ஜட்ஜ்மென்ட் நியாயத்திற்கு வரும். அந்த குழந்தை வந்து அந்த நியாயத்திற்கு நிற்கும் போது அந்த குழந்தை ஆண்டவரிடத்துல போய் என்று சொல்லுமா, 4 மாசம் 3 மாசத்துல கன்சீவா எவ்வளவு அந்த குழந்தைகளை அழிக்கிறீர்கள். ஒருவேளை யாராவது அப்படிப்பட்ட அந்த சபையில நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே அந்த குழந்தை ஜட்ஜ்மென்ட்ல வரப்போது, அந்த ஜட்ஜ்மென்ட் நியாயத்திற்கு அந்த குழந்தையை வந்து நிற்கும். அவருடைய பெற்றோர்கள் வந்து நிற்பாங்க. அப்ப அந்த தாயை பார்த்து தகப்பனை பார்த்து அந்த குழந்தை ஜட்ஜ்மென்ட்ல சொல்லுவான். எப்படி சொல்ல தெரியுமா?
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை நம்மளுக்காக ஞாபகப்படுத்தி சவுத் ஆப்பிரிக்காவில், தென்னாப்பிரிக்காவிலே கருப்பு இனத்தவர்கள் வெள்ளை இனத்தவர்களுக்கு பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. பயங்கரமான யுத்தம், பயங்கரமான யுத்தம், போராட்ட கருப்பு இனத்தவர்கள் வெள்ளை இனத்தவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளை இனத்தவர்கள் கருப்பு இனத்தவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கணவன் இழந்த சூழ்நிலை, ஒரு ஏழை தாய் தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்காக இந்த யுத்தத்திலே பிள்ளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்ல தன் மார்போடு அணைத்துக் கொண்டு இரவோடு இரவாய் எலும்பு குறைவிட்டு அவன் கடந்து போகும்போது ஒரு பெரிய ஆத்துகாலத்தை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் விடிய காலமான பொழுது அவன் கடந்து சென்று கொண்டிருக்கிற நிலைமையிலே நடந்த சம்பவத்தை முதற்காய் சொல்லுகிற கருப்பு இனத்தவர்கள் வெள்ளை இனத்தவர்கள் இந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் இப்போது வருவதில்லை. இந்த ஏழை தாயின் பிள்ளை காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த இரவோடு இரவாய் கீழே குதிக்கிறார். அந்த பாதத்தில் இருந்து கீழே குதித்து அப்படியே தன் பிள்ளையை மாறுபோடு அணைத்துக் கொண்டிருக்கிறார். அது குளிர்ச்சியான வேலையாயிருக்கிறது. குளிர்ச்சியை தாங்க முடியாதபடி பிள்ளை சுற்றுவதை அறிந்து அப்படியே தன்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா ஆடைகளை கலற்றி தன் பிள்ளை அப்படியே சுற்றி தன் மார்போடு வைத்துக் கொண்டிருக்கிறார். மறுநாள் காலை வேளையிலே நன்றாக விடைந்த பொழுதில் அந்த வழியாய் போகிற ஏராளமான ஒரு பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார்கள். அந்த பிள்ளை மாத்திரம் உயிரோடு இருந்தால், அந்த பிள்ளை மாத்திரம் உயிரோடு இருந்தால் தாய் அந்த இடத்தில் மறைத்து போனால். ஒரு வேலையான கண்மானவர்களே, கேரளா மாநிலத்தில் இதே போல ஒரு அருமையான கம்பெனிகளுக்கு நடந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன். திருமணமானது கணவர் வந்து ராணுவத்தில் வேலை பார்க்கும் பொழுது கணவர் வேலை பார்க்கிற நேரத்தில் சொல்றார் தன் மனைவிக்காக, நமக்கு திருமணம் நடந்து விட்டது, என்னுடைய வேலையை முடித்து விட்டு திரும்ப நான் கேரளாவுக்கு வருவதே அவர்கள் கணவர் மனைவிய சந்தோஷமாய் வாழலாம் என்று சொல்லி தன்னுடைய மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். அந்த கடிதத்தை பார்த்தவுடனே இந்த மகளுக்குள்ளாக திகில் உண்டானது. ஏனென்று சொன்னால் இந்த மகள் செய்த ஒரு தவறு என்ன என்று சொன்னால் பக்கத்து வீட்டு வாலிபனோடு பழக ஆரம்பித்தார். பக்கத்து வீட்டு வாலிபனோடு தொடர்பு ஆரம்பித்தார். பாருங்கள், இரண்டு கணவன் மனைவியாய் வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இதெல்லாம் கதை பார்த்தவுடனே திகைத்து போகிறார். இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது என்று சொல்லி நான் கேட்டால் என்ன சொல்ல போகிற தெரியாது. பாதிக்கப்பட்ட கணவன் வீட்டுக்கு ஓடுகிறார். என்னையும் மனைவியை சேர்த்துகள், என்னையும் மனைவியை சேர்த்துகள் என்று சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், பாருங்கள், அவனுடைய பெற்றோரிடத்துல போய் கேட்கிறான். அவன் பெற்றோரிடத்துல போய் கேட்கிறான். பெற்றோரிடத்துல கேட்கிறான். அவர் சொல்றாங்க, அவர் குழந்தையை தூக்கி வர சொல்லி நான் இவரை மருமகளாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன உடனே பிஞ்சு குழந்தை குப்பத்தட்டில போட்டு விட்டு ஒரு நபரோடு ஓடி போய்விட்டார். எத்தனை காரியம் அந்த தேசத்தில் தன் பிள்ளை காப்பாற்றுவதற்கு ஒரு தாய் தன் உயிரை இழந்தார். இந்த தாய் சுமூலமாய் வாழ்வதற்கு தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இழந்து போனார். என்னை கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைய சமூகத்தில் முதலாவது இயேசுவின் ரத்தம் எதை குறிக்கிறது தெரியுமா? உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். இரண்டாவது இதற்காக எனக்காக யாவிடத்தில் பேசக்கூடிய ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். வேற ரத்தம் உங்களுக்காய் பரிந்துரை சாதி எத்தனை காரியங்கள், தவறான வாழ்க்கை, தவறான முடிவு, தவறான எண்ணங்களுடைய வாழ்வாயானால் அந்த பரிந்து பேசக்கூடிய ஒரு யாராவது தவறு செய்து யாராவது அப்படியே பார்ப்பதற்கானால் இந்த மாப்பிள்ள நல்லா இருக்கிறாங்க, பொண்ணு நல்லா இருக்கிறார், இவரோடு நான் வாழலாம் என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். ஆனால்
சபையை ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக எனக்காக ஜட்ஜ்மென்ட் வரப்போகிறது, நியாய தீர்ப்பு வரப்போகிறது. இந்த நியாய தீர்ப்புல எதெல்லாம் நம்மளால் பாதிக்கப்பட்டதோ, யாரெல்லாம் நம்மளால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் ஜட்ஜ்மென்ட்ல வந்து நிற்பார்கள். ஆண்டவருக்கு நிற்கும்போது அவர் சொல்லுவார், நான் பாதிக்கப்பட்டேன், இந்த விடுதலையால் பாதிக்கப்பட்டேன், இந்த விடுதலையால் பாதிக்கப்பட்டேன் என்று சொல்லுவார்கள். சபையை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது இயேசுவின் இரத்தம் நம்மை பாவத்தை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவது இயேசுவின் இரத்தம் எதை கொடுக்கிறது தெரியுமா? உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற இரத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறாரு, காயனை காயனை ஒரு சகோதரனாக அவாவை சொல்லும்போது, அதாவது என்ன சொல்லுகிறது, பூமியிலிருந்து உருப்படுகிறதா இருக்கிறது, அந்த ரத்தம் கதறுகிறதா இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரி, என் வீட்டுக்கு நிறைய கவுன்சிலிங் வருவாங்க, அனைவரும் கவுன்சிலிங் வருவாங்க. மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே இந்த மாதிரி நாட்கள்ல நான் ஃப்ரீயாவே இருக்க முடியாது, ஊழியத்துக்கு போயிட்டு வந்தா அநேகர் கவுன்சிலிங் வருவாங்க. பாதிக்கப்பட்டு தாய் தகவலுக்கு தெரியாத எத்தனை விதமான குழந்தைகள் தரித்து பிள்ளைகள் அப்படியே வந்து இருக்கிறதை கண்ணால பார்த்திருக்கேன். சபையை கத்துவிடுதல் நினைக்கிற ஆண்டவரை இன்றைக்கு யாருக்கு தெரியாது என்று சொல்லி இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் ஒரு நாள் அதை பேசுவார். அந்த விதமான வாழ்க்கை, நீ அந்த இடத்துல வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு நாள் வெளியரங்கமாக காமித்துக் கொடுப்பார். ஒருவர் தப்பித்துக் கொள்ள முடியாது, சபை தப்பித்துக் கொள்ள முடியாது, சபை குடும்பங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. எப்படி ஆராதித்தாலும் பரவாயில்லை, எப்படி இடத்திலே ஆராதித்தாலும் பரவாயில்லை. ஆண்டவருடைய தேவன் சொல்லுகிறோம் அப்படின்னா பூமியிலிருந்து அந்த ரத்த பூமியிலே விடுதலையா உனக்காக எனக்காக அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. முதலாவது இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவது இயேசுவின் இரத்தம் உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிற இரத்தமாக இருக்கிறது. கொஞ்சம் பக்கத்துல யாராவது சொன்னா எங்களை தட்டி விட்டுறேன். மூன்றாவதாக இயேசுவின் இரத்தம் எதை குறிக்கிறது தெரியுமா? முதலாவது இயேசுவின் இரத்தம் நம்மை பாவத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவது ஒரு அன்பான வாழ்க்கையை குறிக்கிற பரிந்து பேசுகிற இரத்தமாக இருக்கிறது. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து எதை படுகிறதா இருக்கிறது தெரியுமா? வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது நன்மை செய்கிற இரத்தமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். கைதட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 18வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அது பரிந்து பேசுகிற இரத்தமாய் அல்லாதபடி அந்த இரத்தம் நமக்கு நன்மை செய்கிற இரத்தமாய் இருக்கிறது. அந்த இரத்தம் தரிக்கப்படுவது அந்த இரத்தத்தில் வந்து சேர்ந்தவர்களாய் இருக்கிறீர்களே, இயேசுவின் இரத்தம் முதலாவது என்ன செய்கிறது? பாவத்தை விடுதலை தருகிறது. இரண்டாவது இயேசுவின் இரத்தம் பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. மூன்றாவது இயேசுவின் இரத்தம் சந்தோஷமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சிரிச்சுட்டே சொல்லுங்களேன். ஒரு காதல் நன்மை செய்யக்கூடாது. இயேசுவின் இரத்தம் அது நன்மை செய்கிறவராக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை சந்தோஷம், எத்தனை சந்தோஷம். கர்த்தர் எதுக்காக நம்மளை படைச்சிருக்கிறாரு? உங்களை எதுக்காக ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு? தீமை செய்வதா? உள்ளதுக்கா? இங்கதான் இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் இரத்தம் எதை கொடுக்கிறது என்று சொன்னால் இயேசுவின் இரத்தம் அது நன்மை செய்கிறது. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்டீங்கன்னா அடுத்த மதுரை வராதீங்க. ஹலோ, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இயேசு உங்களை எதுக்காக படைச்சார்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஏன் செய்யறோம்? எத்தனை பேருக்கு நன்மை செய்றீங்க? மனுஷன் கையை தூக்கி நல்லா, யாருக்கு? எனக்கு தீமை செய்தவனுக்கு நன்மை செய்யணும். பேத்துக்கு நான் செய்யணும்னு நீங்க செஞ்சிருங்க.
இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தம் வரலாமல் எதை குறிக்கிறது? பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற ரத்தமாய் இருக்கிறது. இரண்டாவது, இயேசுவின் ரத்தம் எதை குறிக்கிறதாய் இருக்கிறது? நம்ம பிதாவிடத்துல பரிந்து பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது. மூன்றாவதாக, இயேசுவின் ரத்தம் அது நன்மை செய்கிற ரத்தமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தனா நமக்கு நன்மையே கிடைச்சிருக்கிறார். ஆமென். இன்னும் நம்ம எங்கதான் உட்கார்ந்திருப்போம்? நான் எங்கதான் உட்கார்ந்திருக்கிறேன்? சர்வவல்ல 2 காரியம் சொன்னாரு. ஒண்ணு, செத்து போயிருவோம், இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு தெரியல, ஏதோ ஒரு ஆளுக்கு பேருக்கு சர்ச்சில் வந்து உட்கார்ந்தாச்சு. ஆமென். முதல்ல நான் எதுக்கு நான் அந்த வார்த்தையை சொல்லனா, சர்ச்சைக்கு வர்றவங்கள நீங்க விசாரிக்கணும். என்ன செய்யணும்? விசாரிக்கணும். யாரு, எங்க இருந்து வந்தீங்க? யாராவது விசாரிக்கிறீங்களா? பாசும் ஒய்ஃப் தான் விசாரிப்பாங்க. ஆமென். நீங்க விசாரிக்கணும். பக்கத்து வீட்டு காலையில விசாரிக்கணும். ஒருத்தர் நல்லா சொல்லிங்க, நான் சொல்றேன், வீட்டு பக்கத்துல ஒருத்தர் கஷ்டப்பட்டு வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க, அடுத்த நேரம் உணவுக்கு வழி இல்லாம ஒரு குடும்பம் சாம்பே கிடக்கிறத வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க கண்ணுக்கு நல்லா தெரியும், நீங்க நேரம் அந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்வீங்க சொல்லுங்க. சோமனுன்னு அம்மா சொல்லிட்டாங்கள, அவங்களுக்கு என்ன தேவை? அவன் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யணும். அவன் சொல்லுங்க, அதுதான் என் நன்மை செய்யறது. அவன் இந்த குளத்துல இருந்து அந்த ரத்தம் அப்படியே நன்மை செஞ்சுட்டே இருக்கணும். அவன் சொல்லுங்களேன். எதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? உண்மையா சொல்றேன், அன்னைக்கு லேக்ஸ் கணக்கா அக்கௌண்ட் சேர்த்துருக்கலாம். என் பையன் வீடாவது கத்துக்கலாம், ஒரு பின்னாடி வந்தவங்க கார் வாங்கிட்டாங்க, பங்களா வாங்கிட்டாங்க, இன்னும் நீங்க அப்படிதான் இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு நன்மை செய்யப்படுத்திருக்கேன். நான் 4 வயசுல அப்பாவை இழந்துட்டேன், அம்மாவே வந்தாச்சு. நான் என்ன பண்ண சொல்லுங்க? கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தார். அவன் நல்ல மனைவி, 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். காசன் வாசன் சொல்லி அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். சொல்ல ஒரு குறையில்லாதபடி நான் எல்லாருக்கும் நன்மை செய்வதனால கர்த்தர் எனக்கு நல்ல பிள்ளைகளை கர்த்தர் தந்தாரியா. நாங்க ஸ்கூல்ல போய் கேட்கும் போது டீச்சர்ஸ் அவங்களுக்கு தெரியும், பிள்ளைக்கு அவங்க கேட்பாங்க, ஏதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, தள்ளுபு அடையாளம் இருக்கான்னு கேட்பாங்க. அப்படிதானே? ஆனா சுவாமிகளா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க? நம்ம ஸ்கூல்ல சேர்க்கும் போது கேட்பாங்களா இல்லையா? நாங்க போய் பிள்ளைங்க 2 ஸ்கூல்ல விட்டுருக்கோம், ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ட்ரௌசர் எல்லாம் வந்தாச்சுயா, ஒரு அடையாளம் கிடைக்காம. ஆமென். ஏன்னா நான் நொண்டியா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் அடையாளம் இல்லாத அவருடைய சாயலாய் காரணம் இன்னைக்கு அவங்க சொல்றேன், பெருமையா சொல்லுங்க தெரியலாம். என் பிள்ளைங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு எவ்வளவு பேர் வந்தாலும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இந்த என் வீட்டுல பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க, நம்ம நோயாளியா வருவாங்க, வாமிட் பண்ணி கத்துவாங்க. என் வீட்டுல தட்டிட்டு கிடக்கிற அண்ணாக்கள் கூட அந்த கட்டுரை தள்ளி விட்டு என் பிள்ளைங்க நன்மை செய்யற பிள்ளைகளை கேட்டிருக்காங்க. இது சாட்சி, வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கலாம் அப்படி இல்லை. எந்த வீட்டுல யாராலும் உள்ள போக முடியும்? அந்த சொன்ன ஒரு பெரிய சாட்சி, வீட்டுக்கு வாங்கப்பா, எங்க வீடு எப்போதும் திறந்த வீடு தான் இருக்கும், எப்போதும் ஆகாத இருக்கிற வீடாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளைங்களுக்கு இருக்கிற இல்லையோ வருகிறவரை யோசிக்க ஆசைப்படுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அக்கௌண்ட்ல பணம் கிடையாது, அது நல்லா எனக்கு தெரியும். அக்கௌண்ட்ல பணம் இருக்காது. எத்தனை முறையும் அவங்க காய்கறிலாம் வாங்கிட்டு அங்க வீட்டுக்கு வருவாங்க. சோ அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா சொல்லல, வேறும் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை என்ன பார்த்து சொல்லுகிறாங்க, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கிறது, நீ செய்ய தகவல் செய்யாமல் இருப்பையானால் அதுதான் பெரிய பாவம். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம நன்மை செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த சர்ச்சை பார்க்கும்போதெல்லாம் வேதனைப்பட்டேன், கண்ணீரோடு இருக்கிறேன். ட்ரெயின்ல போகும்போது மெனக்கெட்டு வாசல்ல நின்று ஏசி கோச் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகும்போது என்னால நின்று இந்த வாசல்ல நின்று ஒரு நிமிஷம் இந்த சர்ச்சை பார்த்தேன். கர்த்தர் இந்த சர்ச்சையில இதுதான் பிளஸ், இதுதான் ஆசீர்வாதம், கிடையாது. நான் யாரு, இவர் யாருன்னு தெரியாது, இங்க இருக்கிற நீங்க யாருன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு நன்மை செய்ய முடியாது. அவருடைய கர்த்தர் இருக்கிறார்.
இயேசுவின் ரத்தம் முதலாவது சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நன்மை பேசுகிறதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நன்மை செய்கிற ரத்தமா இருக்கிறது. ஆமென். நான் போன வாரமும் முதல்ல தான் இருந்தேன், சர்ச்சில் தான் இருந்தேன். இந்த வாரமும் முதல்ல தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். எனக்கு தெரியல, வேற சொல்லி அப்புறம் ரெண்டு பேரும் வந்தது போல கத்தருக்கு வாரத்துல இந்த வாரத்துல ரெண்டு பேரும் ஆமென் சொல்லுகிறேன். திருவிழந்து எடுக்கணும்னு நினைச்சேன், சர்ச்சில் போயிட்டு இன்னைக்கு அது திருவிழந்து எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கத்தரமாக பிடிச்சி கொண்டு இங்க விட்டாங்க. கத்தர் எதுக்காக வரவருக்கானா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நன்மை செய்யப்படுறேன், கத்தர் நன்மை செய்யப்படுறேன். பார்த்து கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன நன்மை வேணும், குடும்பமா என்ன உங்களுக்கு என்ன வேணும். கை கொடுத்து ஆளுக்கு கொடுத்துட்டு முடிச்சது தப்ப கேட்கணும். அவங்களுக்கு என்ன தெரியாது தான் நீங்க போறோம். இல்ல கையில இருக்கிறது காதுல இருக்கிறது இதுதான் நன்மை விஷயங்கள். எனக்கு அடிக்கடி சொந்த ஒரு ட்ரெயின்ல என்ன தெரியுமா, அந்த ட்ரெயின்ல வயசானவங்க நிறைய வருவாங்க. சோ நான் முதல்ல கம்பெனியை பிரிச்சு கொடுப்பேன். அதுக்கு மேல ஒயிட் பெட்ஷீட்டை கொடுத்துட்டு சோ உள்ள வருஷம் நல்லா தூள் வச்சு பெட்ஷீட்டை போட்டு மூடிடுவேன். அவங்க முடிச்ச உடனே பாத்து கேட்பாங்க, வயதானவங்க, தம்பி நீங்க ஒரு கிறிஸ்டினா, முதல் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க ஒரு கிறிஸ்டினான்னு கேட்பாங்க. எப்படி ஆண்டோட நாம வெளிப்படுவாரு, அந்த இடத்துல ஆண்டோட நாம வெளிப்படுத்த பாருங்க. எனக்கு அன்பான கத்தருடைய உதவி செய்யறான், இதுக்கு உதவி செஞ்சுருங்க. அதுதான் இந்த சபையை கத்தர் வைத்திருக்கிறோம். இந்த சபை இன்னொரு உதவி செய்யற சபையா மாறப்படுது. பார்த்தா பயமா இருக்கு, அந்த பார்த்து பயமா இருக்கு. போட்டு போறாரா உதவி செய்யற சபை தானா? அவன் நீ உதவி செய்யற சபையாய் கத்தர் இந்த நாள் உடல் வரப்படுது. சொல்லுங்க, இந்த நாள் உடல் கத்தர் அனைத்து மனிதர்கள் இருக்கிற சபையா கத்தர் நன்மை சபையாய் கத்தர் மாற்றிருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவது இயேசுவின் ரத்தம் அவர்களை பரிந்து பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது. மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது நன்மை செய்கிற ரத்தமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நான்காவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதை குறிக்கிறது? வேதம் சொல்லுகிறபடி நாளை வெளிப்படுத்துகிற புத்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனம் முடிக்க போகிறேன். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மரணம் நீதிக்கு காலிருந்தாலும் அதற்கு தப்புபடி தங்கள் ஜீவனை பாராமல் ஆக்குபடியான இரத்தத்தையும் சாட்சி வசனம் அடுத்தபடியாய் கர்த்தர் சபையின் குறித்து சொல்லுகிற 4வது காரியம், அந்த கவலைகள் முதலாவது இயேசுவின் ரத்தம் நிறைவேறுகிறது, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது. இயேசுவின் ரத்தம் நிறைவேறுகிறது, பரிந்து இயேசுவின் ரத்தமாய் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நிறைவேறுகிறது, நன்மை செய்கிற ரத்தமாய் இருக்கிறது. நான்காவதாக இந்த சபையை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சபை சாட்சியின் சபையாக இருக்கிறது. கேட்டுச்சா கேட்கலையோ, விலகிச்சா விலகி போச்சா? ஹலோ, என்ன பாருங்க, ஏமா ஐயா மொட்டைய ஏன்னா அவனை திருநெல்வேலி கூட்டு போறேன், உட்கார கொஞ்ச நேரம் அல்வா இல்லை உட்காரு, நல்ல நல்ல தம்பி பாருங்க. நான்காவதாக இந்த சபையை குறித்தாமல் பாருங்க, அது ஒரு தரிசனம். இன்னைக்கு பாவத்திலிருந்து சபை விடுதலையாக வருகிறது. இரண்டாவது சபைக்காக கர்த்தர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த சபை நன்மை செய்கிற சபையாக இருக்கிறவர்கள். நான்காவதாக இந்த சபை சாட்சி சபையாக இருக்கிறது. கையில சாட்சிகளாக
இப்போ விட்டா 9 மணி ஆயிடுச்சு, ஓடலையா போய் மட்டும் வாங்கி சமைக்கணும். அவன் இல்ல கணவர் சண்டைக்கு வந்துருவான்னு சொல்லி நிறைய இடம் முழுவதும் காதல். சாட்சி உலகமாயிருக்கிறது, சாட்சியாயிருக்கிறோம், சாட்சியாயிருக்கிறோம், சபை சாட்சியாயிருக்கிறோம், விசுவாசிகள் சாட்சியாயிருக்கிறோம். நான் இருக்கிற இஸ்லாமிய மக்கள், நான் இருக்கிற இஸ்லாமிய மக்கள் மத்தியில ஒரு கூட்டம் நடந்துச்சு, அசோசியேஷன் கூட்டம். அப்ப எல்லாரும் அறிவுரைப்படுத்துறது, நீங்க யாரு, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க, நாங்க இருக்கிற பாலகதான். நான் அந்த கூட்டத்துல போய் உட்கார்ந்துருக்கேன், நடந்த சாட்சி சொல்றேன் ரஹ்மத் நகர்ல. எல்லாரும் சாட்சி எதாச்சும் சொல்லி அவங்க ஊருல அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் எழுந்து சொல்ல போகும்போது ஒரு சூப்பர் டாப் போலீஸ் நீ உட்காருன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்ல போறாரு எனக்கு தெரியல. நான் என் பேரை சொல்லி உட்கார போகும்போது சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு சாட்சி நான் சொல்றேன், தம்பி நீங்க உட்காருங்க. சரி நமக்கு எதுக்கு வந்து உட்கார்ந்தாச்சு. அவர் என்ன குறித்து சொன்னாலே, இந்த தம்பி நல்ல துடிப்பான வாலிபன் சொன்னார். முதல்ல சொன்ன சாட்சி இவன் துடிப்பான வாலிபன் சொன்னார். இரண்டாவது சாட்சி சொன்னார், இந்த தம்பி 24 hours உதவி செய்கிறவன். மூன்றாவது சொன்னார், இவன் அன்கிறிஸ்டியன்ஸ், இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஒரு இந்து மனுஷன், ஒரு இஸ்லாமிய மக்கள் மத்தியில அந்த சாட்சி. உங்களை பற்றி யாராவது நல்லவன்னு சொல்லுவாங்க, இங்க வந்திருக்கிற எல்லாரையும் போல ஒரு கணவர் நீங்க நல்லவன்னு சொல்லிருக்காரா? உங்க மனைவி உங்களை பார்த்து நல்லவன்னு சொல்லிருக்கிறாங்களா? பக்கத்துல உங்க மனைவி இருந்தாங்க பாருங்க. ஒரு நாள் திருப்பூர்ல ஒரு சர்ச்சை ஆராதனைக்கு போயிருந்தேன். சர்ச்சுடைய டெடிகேஷன் நான் போயிருக்கும் போது ஒரு தம்பி நல்லா முன்னாடி வந்து உட்கார்ந்து நல்லா கைத்தட்டி செம்ம ஆட்டம் ஆடிட்டு இருந்தான். பிரசவம் பண்ணிட்டு போது சொன்னேன், தம்பி நீ காலையில ஒய்ஃப்ட சண்டை போட்டு வந்தடா, அப்படியே கை போயின்னு சொன்னேன். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுடா அப்படின்னு சொன்னேன். நேரா ஓடுனா மனைவியை போட்டு பேசணும், சாரி மீட்டிங் நடந்துட்டு இருக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன், காலையில நானும் என் மனைவி சண்டை போட்டுதான் உட்காந்தோம். நம்ம ஊர்ல நம்ம மற்ற நாள்லாம் சண்டை வராது, என்னைக்கு மட்டும் சண்டை தெரியுமா? என்னைக்கு மட்டும் சண்டை வரும். ஆமா, இதுதான் சாட்சி. சொல்லுங்க சாட்சி. அதாவது வெட்கமா இல்லை, வெட்கமா இல்லை. மற்ற நாள்லாம் நல்ல கும்பையை அடிச்சு சாப்பிட்டுட்டு சொந்தக்காரன் வந்தக்காரன் கட்டுகளை பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில சண்டை போட்டு சர்ச்சை வந்து எடுக்கமா? நீ சாட்சியா? இது சாட்சியா? இது சாட்சியான வாழ்க்கையா? இது சபையான வாழ்க்கை சபை? இது சாட்சி நிறைய சபையா இருக்குமா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே ரத்தம் வேலை குறைக்கிறது, ஆண்டவருடைய ரத்தத்தினால் சாட்சியின் வசனம் நமக்குள்ள இருக்கணும். வசனம் இருக்கணும், சபையுள்ள வசனம் இருக்கணும், இருதயத்துல வசனம் இருக்கணும், சாட்சியின் வசனம் நமக்கு இருக்கணும். மற்றவங்க நம்மளை பார்த்த உடனே ஆட்சியமாய் மனம் திரும்பணும். ஆமே. என் நண்பர் ஒருவர் அரவிந்த், அவர் கோபி இன்ஜினியரிங் காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 2 பையங்க சிக்காயிட்டாங்க. ஏசுனா தெரியாது, கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சவரு, பட் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அப்ப அந்த சகோதரன் பிள்ளைகளுக்காக அந்த கோபி இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி சாயப்புறத்துல அந்த சகோதரனுக்கு யாரோ போன் நம்பர் கொடுத்து இந்த நபரிடத்துல தொடர்பு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்ன சாட்சிய அந்த சகோதரனுக்கு நான் போன் பண்ணி அந்த 2 பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல விடுதலை கொடுத்தார். அதுதான் சாட்சி. விடுதலை கொடுத்த உடனே அந்த சகோதரன் ஓமன் தேசத்துல கர்த்தர் வேலையை கட்டளையிட்டார். ஓமன் தேசத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கர்த்தருக்காய் 2 புஸ்தகங்களை கர்த்தருடைய நாமத்துக்கு எழுதினார். இந்த பைபிள் குறித்து சாட்சியா ஒரு இந்து சகோதர சாட்சியாக எழுதுறதுக்கு அப்புறமாய் நான் அந்த சகோதரனை கேட்டேன், எதுவா தானே இருக்கிறீங்க, நீங்க ஏன் இந்த புஸ்தகம் குறித்து சாட்சியா எழுதுகிறீங்க? இயேசு குறித்து நல்ல சாட்சியாக எழுதியிருக்கிறீங்க, இயேசுடைய வருகை குறித்து அழகாக எழுதியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அந்த சகோதரர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் உங்களை பார்த்தேன், நீங்க முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் யாரும் நீங்க பார்க்காதபடி எல்லா இடத்துல அன்பா இருக்கிறீங்க,
எனக்கு அதை புரிஞ்சிச்சு. அதனாலதான் அந்த இயேசுவை ஏற்றுக்கிறேன். அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தெருவுல நீங்க போனா நம்மளை பார்த்த உடனே என்ன பண்றாங்க? கதவை பூட்டிடுறாங்க. நாமே பூட்டுறாங்களா இல்லையா? பூட்டுறாங்களா இல்லையா? சொல்லுங்க சோம்பேறிகளா? பாதிகள் சோம்பேறிகள சோம்பேறிகள. நான் சொல்றேன் அதிகமா போவோம். மீட்டிங் வாசல் போன மாசம் மதுரையில, போன வாரம் மதுரை காலையில ஃப்ரைடே சாட்டர்டே பேசினாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, அங்க எவனாவது ஓபி அடிக்கிறவங்க நிறைய ஊழியக்காரங்க உண்டு, சோம்பேறியான ஊழியக்காரங்க. நான் போனோட சொல்றேன், யார் யாராவது சோம்பேறியாரோ அவனெல்லாம் யார்கிட்ட அனுப்புங்கன்றேன். என் கூட வந்து ராத்திரி 2 மணிக்கு தான் சாப்பாடு கிடையாது. இல்லையா 2 மணிக்கு தான் என் மனைவி பிள்ளைகளா வயிற்று தடவாங்க. பாவமா தாங்க. நான் ராத்திரி நான் இத்தனை மணிக்கு வந்து தூங்கிட்டு என் காலையில எழுது இந்த இடத்துல வந்துருக்கிறேன். அதுதான் கர்த்தர் ஏற்படுத்த சாட்சி. நீங்க சாட்சியா இருக்கணும். வரும்போதே வண்டியில இடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவர் துணு மனைவியை ஏச, மனைவி கணவன் துணு இந்த பாஸ்டருக்கு வேலை இல்லை, எனக்கு உனக்கும் வேலை இல்லை. அவர் கூட்டாரு விசேஷ கூட்டம் வந்துட்டேன். சாட்சி இல்லாத வாங்க சொல்லுகிறது இன்றைக்கு பூமிய சாட்சியாக இருக்கிறது. சாட்சியாக இருக்கிறது. அறிவில்லாத சாட்சியாக இருக்கிறது. அந்த சாட்சி நான் சாட்சியாக இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? மீட்கப்பட்டிருக்கிற நம்ம 4 காரியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். 1, 2வது, 3வது, 4வது, 5வது. யாருக்காவது இருந்தவன் கையை தூக்கிருக்க ஆண்டவன் தந்துருவார். யாருக்கெல்லாம் எல்லாரும் கை இருக்கீங்க. நீங்க போகும்போது நீங்க பார்த்துட்டு தான் போவீங்க. நீங்க நேரம் இருக்கிற சாமி வீட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது. ஜெயம் கொடுக்கிற மாதிரி
இயேசுவின் ரத்தம் தோல்விகளை ஜெயமாக்குற ரத்தமாக இருக்கும். வாழ்வுடைய பதிவுகளை எழுதுகிற தோல்விகளையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க, சந்தோஷமாய் சொல்லுங்க. அக்காவோட வாழ்க்கையை இந்த எழுதி நீ அழுது காலையில் புறம்பின உன் மேல கர்த்தருடைய கரத்தை வைத்து ஒரு கண்ணீரை துடைத்து கர்த்தருடைய புதிய காரியத்தை செய்வார். புதிய காரியத்தை செய்வார். ரைட் நவ கர்த்தருடைய அபிஷேகம் சன்னுடைய இறங்குது. நான் நிறைய பேர் மேல அபிஷேகத்தை பார்த்தேன். அவருடைய கர்த்தருக்கு விடுதலை கிடைக்கிறதை பார்த்தேன். அநேக பேர் அபிஷேகம் இறங்குது. வல்லமை இறங்குது. ஒரு ஐந்து தன்மைகளை குறித்திருக்கிறது. ஐந்து காரியங்களை குறித்து நான் சுருக்கமாக சொல்றேன். ஐந்து காரியம். ஒன்று, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ரத்தம். 13 பேசுகிற ரத்தம். நன்மை செய்கிற ரத்தம். சாட்சியின் ரத்தம் இருக்கிறது. கடைசியா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிற ரத்தமாயிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் வாழ்க்கையை செய்யப்பட்டு வருகிற ரத்தம். ஜெயம் ஜெயப்படுகிற ரத்தம். அது எல்லா எழுதுனைகளும் நினைக்கலாம். நேரம் அதிகமாய் கடந்து போகப்பட்டீங்கன்னா நான் இன்னைக்கு செய்தி எடுத்து நான் யாத்திராக 24 பேசணும்னு நினைத்தேன். சொன்னா இல்லை அநேக விசுவாசத்தை பார்க்கிறேன். அவை மரண பயத்துக்கு மரண பயம், அந்த மரண பயத்துவதாக வெளியே யாரும் மரண பயத்திலிருந்து அநேக நான் பார்க்கிறேன். சொல்லுங்க
இரண்டாவது இயேசுவின் ரத்தம் அது நன்மை செய்கிற ரத்தமாய் இருக்கிறது. நான் சபைக்கு வந்தது போதாது, நான் இந்த கையோட நன்மை செய்யலாம் அனைவரும் உதவி செய்கிற காரணமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லுங்க. அப்பா தருவீங்க சகோதரி வளருவீங்க. நீ ஒருவரது கற்பனையுள்ள நாளில் அவர்கள் ஐகாமில் வந்திருக்கிறவர்களே பேசும் அறிவுரை வந்திருக்கிறவர்களே கர்த்தருடைய நன்மை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்மை ஆசீர்வாதம் மேல இறங்கிடும், சபை மேல் இறங்கிடும். நான்காவதாக இயேசுவா நான் சாட்சியாய் வசனம் சாட்சியின் வசனம். சாட்சியின் வசனத்தினால் சாத்தான ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ரத்தம் இயேசுவின் ரத்தம். அதோட சாட்சியாய் வாழ வைங்க. நான் சாட்சியாய் இருக்கணும், நான் உண்மையாய் இருக்கணும், நான் சாதமற்றதாய் இருக்கணும். சாட்சி நான் இருக்கிற தெருவுல சாட்சி, நான் இருக்கிற வீட்டில் அதிகாரியில சாட்சி, நான் வேலை செய்யற கம்பெனியில சாட்சி, நான் வேலை செய்யற இடத்துல சாட்சியாக இருக்கக்கூடிய சொல்லுங்க.